ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பட் நான் கொஞ்சம் நல்லா இல்லைங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு சொல்ல எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டைம் ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. நானும் கிருஷ்ண ஜெயந்தி ஃப்ரேம் போட்டேன். அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூவாக வாய்ஸே கொடுக்க முடியல. இப்படி தான் இருக்குது என்னோடய வாய்ஸு. அடிக்கடி வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் போஸ்ட் போடுறேன். ஆனால் இந்த டைம் எனக்கு போஸ்ட் போட மனசு வரல. என்னடா அடிக்கடி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் இந்த டைம் வாய்ஸ்லேயே பேசலான்னு வந்துட்டேன். ஹெவி கோல்டு, ஃபீவர். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கழுத்து சுளுக்கு பிடிச்சிருச்சிங்க. திரும்ப முடியல. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீவர் கோல்டு வந்து சரியாகலை. வாய்ஸ் இப்படியே தான் இருக்குது. நானும் அட்மின் பற்றி பேசணும்னு நினைப்பேன். ஸோ கரெக்டான சுச்சுவேஷன் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் வசந்த் மேரேஜ்க்கு அப்புறம் அட்மின் பற்றின வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், 3 ஸ்டோரி போடுறீங்க, 3 ஸ்டோரியுமே கண்டினியூவாக போட மாட்டீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் 3 ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். 3 ஸ்டோரியும் எடுத்துடலான்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எடுத்தேன். இப்போ நம்ம நினைவுகள் எடுத்துகிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட காணல் நீர் எடுத்தோம். ஸோ காணல் நீர் எடுத்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு கான்செப்ட் மைண்டில் வரும் இல்லைங்களா? ஸோ ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி எடுக்கலாம். நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? ஏன்னா அர்ஜென்ட்டாக ஒரு ஸ்டோரியை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டோரி எடுக்கிறத விட ஸோ இந்த ஸ்டோரியிலையும் நம்மளுக்கு இன்னும் கண்டென்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி நம்மளுக்கு மைண்டில் வருது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் முடியலங்க. அதுக்கப்புறம் சரி 2 சேனல்லேயாச்சும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுனால தான் நினைவுகள் ஸ்டோரியும் உன்னை தேடி ஸ்டோரியும் இப்போ ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். பட் நடுவில் இப்போ உடம்பு சரியில்லாமல் போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். கண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டா கூட நான் ட்ரை பண்ணுவேன் வீடியோ போடுறதுக்கு. வாய்ஸ் சுத்தமாக ரெக்கவர் ஆகாததுனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட்டாக கிருஷ்ண ஜெயந்தி வந்தது இல்லைங்களா? ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டே இருந்ததுனால தான் இப்படி உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். பட் வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் பார்க்கணும் இல்லைங்களா? வீடியோ வேணும்னு எல்லாம் போடாமல் இல்லைங்க. உடம்பு முடியாத ரீசனால தான் போடலை. ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு உடம்பு சரியில்லைன்னு நம்ம போகிறோம், நம்ம சேனல் வந்து ஒரு மாதிரி சப்ஸ்கிரைபர் போயிடுவாங்க அப்படின்ற ஃபீல்லாம் இருந்தது கிடையாது. ஏன்னா நான் எப்போவுமே லீவ் எடுக்கிற டைமில் எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கீங்களே தவிர ஸோ குறைஞ்சது கிடையாது. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காகவாது வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சீரியஸாகவே நான் பார்த்துருக்கேங்க. வீடியோ போடலன்னா இப்போ 1 or 2 சப்ஸ்கிரைபர் குறைவாங்க. ஸோ நான் அதை வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. பட் என்னோட சேனல் பொறுத்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நான் 3 ஸ்டோரி எடுக்கிறேன். 3 ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு டைலாக்ஸ் ஆகட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், ஒரு ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், திரும்ப ரிப்பீட் மோடில் வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வசந்த் பார்க்குறீங்க, அந்த இடத்துல வசந்தா டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அன்பழகி பார்க்குறீங்க, அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ நம்மளோட உன்னை தேடி கப்பலில் இருக்கிற ஹீரோயின் நந்தினி ஆகட்டும், அவங்க இதில் மிங்கிள் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்றதில் நான் கிளியராக இருப்பேன். அது ஒரு அவங்க பேசுகிற விதமாகட்டும், அவங்க ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்க ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், எதுவுமே மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் பார்த்து நான் பண்ணதுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த கிரெடிட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சிஸ்டர் 3 ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க. அதுதான் நான் என்னோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரி கூட மிங்கிள் பண்ணலை. ஸோ இவங்களுக்கு வந்து கான்செப்ட் நம்ம எடுத்துகிட்டு போகிறது பிடிச்சிருக்கு, பேசுகிற விதமும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எப்போவுமே நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட நான் ஒரு ஃப்ரேம் போடலாம் அப்படின்னு உள்ளே போனோம் அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு தான் நான் ஃப்ரேம் போட போவேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஸோ இவங்களுக்காக நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட். எப்பயுமே நீங்கள் எனக்கு ஆன்லைனில் கமெண்ட் பண்ணதே கிடையாது யாராக இருந்தாலும். ஸோ மேபி ஒரு நார்மலாக ஒரு 10 கமெண்ட் மட்டும் தான் ஆன்லைனில் இருக்கும். ஸோ மற்ற எல்லா கமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 லைன்ஸில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நான் நினைப்பேன் ஸோ ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம வந்து அதுக்கு ஒர்த்தாக எடுக்கணும் அப்படின்ட்டு எப்பயுமே எனக்கு மைண்டில் இருந்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் உங்கள் எல்லாருடைய ஆதரவில் தான் சேனல் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறமும் உங்களோட ஆதரவை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் ரெக்கவர் ஆன உடனே கண்டினியூவாக ஸ்டோரி போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 3 சேனல்லையுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் போடுறேங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. உடம்பு சரியில்லாத ரீசன் மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. காணல் நீர் ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்க. ஸோ அதையுமே இதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் உடம்பு சரியாகட்டும். ஸோ காணல் நீர் ஸ்டோரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். எனக்காக இந்த 2 டேஸாக என்னாச்சு ஆச்சுமா, உடம்பு சரியில்லை அப்படின்னு விசாரிச்சுட்ருக்கீங்க. என்னாச்சு ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு. எனக்காக ஒரு செகண்டும் என்ன நினச்சிட்ருக்கிறேன் என் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ஸுமே கொடுக்க முடியலங்க, நடுவில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதனால தான் ஹெவி கோல்டு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டேஸில் நான் ரெக்கவர் ஆகிட்டு வந்துடுவேன். ஓகேவா? ரொம்ப நேரமாக ஸ்மைல் பண்ணாமலே பேசிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகேங்க. உங்கள் சரவணன் வசந்தை என்னால் சீரியலில் இப்போதைக்கு காட்ட முடியல. அதனால தான் அவங்கள வச்சு பேச வந்தேன். சரி ஓகே. எனக்காக ஆதரவு கொடுக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் திரும்பவும் ஒரு டைம் நன்றி சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். 2-3 டேஸில் வந்துடுறேன். ஓகேங்க. பாய். லவ் யூ ஆல். மிஸ் யூ ஆல்.